இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த இறையிறக்க ஆராதனைக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிக்க கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உதவி இருக்கின்ற நல்ல உள்ளங்களை நன்றியோடும் நம்பிக்கையோடும் நினைத்து பார்க்கின்றேன். அவர்களை இந்த இரக்கத்தின் ஆராதனை வேளையிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நீலிப்பாறை காக்காயர் வீடு லியோ அனிதா குடும்பத்தினர் ரூபாய் 1000, சென்னையை சார்ந்த திருமதி ரூபி அவர்கள் ரூபாய் 1000 கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். இவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கருத்துக்கள் நிறைவேற நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த இரக்கத்தின் வேளையில் ஒப்பு கொடுத்து நாம் நம்மையே ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த கருணைக்கு பக்தியால் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியால் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியால் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வல்லமையின் தெய்வத்திடம் நம்மை ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் சுமந்து வந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்த கொடுமைகளையும் வருத்தத்தையும் வலியையும் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம். இந்த இரக்கத்தின் ஆண்டவர் தன்னுடைய அற்புத கரத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் நம்மை வழிநடத்தக்கூடியவர். மாபெரும் ஆலோசனையின் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர். வியாதியும் தொல்லையும் நம்மை நெருக்கினாலும், மன உளைச்சல்களும் நெருக்கடியும் நம்மை வேதனைக்கு உட்படுத்தினாலும் அவற்றிற்கு மத்தியில நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர். அற்புதமான ஒரு தெய்வம், அதிசயமான ஒரு தெய்வம். அவருடைய அந்த வழிநடத்துதல், அவருடைய அந்த ஆலோசனை, அவருடைய உடனிருப்பு தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டும் என்று
நம்மையே இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த பாடலோடு கூடி நாம் ஜெபிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனை வேளை நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியரும் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே
வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்பதை உறுதியாய் உணர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே. என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, மருத்துவராக, உடன் இருக்கின்றவராக, என் கண்ணீரை துடைக்கின்றவராக ஆண்டவரே நீர் என்னோடு வழி நடந்து வருகின்றீர் என்பதை உறுதியாய் நம்புகின்றேன். இதோ இந்த ஆராதனை வேளையில் எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் மீது மனமிறங்கும். இந்த நேரம் முழுவதும் வல்லமையின் நேரமாய் எங்களுக்கு மாற்றிக் கொடுப்பீராக. தெய்வமே, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை எட்டுவதாக. உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளத்திற்குள் இருந்து எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டி நாங்கள் எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துவாராக. தொடுமாண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன்.
புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோய் அச்சத்திலிருந்து இந்த மனித சமுதாயம் முழுமையாக மீண்டு வர வேண்டும் என்று, ஒருவேளை இந்த தொற்று நோயினுடைய தாக்கம் இப்பொழுது நம்முடைய இந்தியாவில் குறைந்திருந்தாலும் மீண்டுமாக அமெரிக்கா இன்னும் மேற்கத்திய நாடுகள் இவற்றிலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த அச்சமும் பயமும் நீங்கி இந்த நோய் இந்த மனித சமுதாயத்தை விட்டு முற்றிலுமாக நீங்க வேண்டும் என்று, இதனுடைய அனைத்து வகையான தொற்று பரவும் கிருமிகளும் அழிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் தாமே நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கரத்திலே குறிப்பாக நமக்காக பாடுகள் பட்ட அந்த கல்வாரி நாயகனிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக வீழ்ந்து போயிருக்க நம்முடைய பொருளாதாரத்திற்காக, இன்னும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக, இன்னும் பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்களால் வீட்டை இழந்து தங்களுடைய உறவுகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று, நிம்மதியான வாழ்வை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று, இன்னும் போதுமான பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று, வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும்
பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் அந்த கல்வாய் நாயகனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி பாடி ஜெபிப்போம். தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீ, தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீ, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த மூன்றாவது 10 மணியில நம்முடைய குடும்பங்களை இறைவன் சமாதானத்தில் வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். பிரிந்து போயிருக்கின்ற, பிளவுபட்டு இருக்கின்ற, இன்னும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களோடும் நெருக்கடிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று, அவர்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆறுதலும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்று, இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் படிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 4வது 10 மணியில இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்திருக்கின்ற மாபெரும் தயவிற்காக, கொடைக்காக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நம்முடைய பகுதிக்கு தேவையான குடிதண்ணீரை கொடுத்து விவசாயத்திற்கு தேவையான வாய்க்காலை வெட்டுவதற்கும் எல்லா காரியங்களையும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கும் இறைவன் தாமே அருள் புரிந்திருக்கின்றார். எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் இனியும் இந்த காரியங்கள் விரைந்து நிறைவு பெற வேண்டும் என்று அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியிருக்கின்ற நல்ல உள்ளங்கள், அவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த 10 மணியில் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக ரூபி அவருடைய கருத்துக்களையும், லியோ அனிதா குடும்பத்தினுடைய கருத்துக்களையும் இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய பகுதிக்கான எல்லா வளங்களையும் நலன்களையும் திட்டங்களையும் இறைவன் தாமே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 5வது 10 மணியில் அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து கிடக்கின்ற உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்து, உள்ளத்தில் இருக்கின்ற வலிகளையும், வருத்தங்களையும், காயங்களையும், வடுக்களையும், பாரங்களையும் உற்று நோக்கி நமக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று, அமைதியை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இரு கரங்களையும் உயர்த்தி இந்த 10 மணியில் நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா,
மனிதர்கள் மூழ்கணுமே, எல்லாம் மறுரூபமாகணுமே. மனிதர்கள் மூழ்கணுமே, எல்லாம் மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும் இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக பக்தி பிரமாணிக்கமுள்ள ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய இரக்கத்தில் இவர்கள் மூழ்கி அவருடைய ஆறுதலின் அரவணைப்பில் வழிநடக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லுவோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லோருக்கும் உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர். ஏராளமாக பொழிகின்றீர். இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும். அங்கிருந்து நாம் பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பால்
உமது இடைவிடாத பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச்சேற்றில் இருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளின் மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம்.
வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரிப்பிரவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்பிரவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்பிரவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பௌசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பௌஸ்தினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பௌஸ்தினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகின்ற தெய்வத்திடம் ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். ஆசீர்வாத ஜெபத்துல நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே நம்முடைய இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், சோதனைகள் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, தெய்வமே, எங்களுடைய துக்கம் இன்று முதல் சந்தோஷமாய் மாறுவதாக. உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொண்டு மன நிறைவை எங்களுக்கு கொடுப்பதாக. பல நிகழ்வுகளும் மனிதர்களும் எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கின்ற வேளையில் அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட உதவி செய்வீராக என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார்.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செல்வார். தாங்கிடும் பலம் தருவார், வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஜெபிப்போமா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். வேற எந்த வேடிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு ஆசீர்வதிக்கும் தெய்வம் நம்மை நோக்கி வருகின்றார். எனவே வேற யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்மை ஆட்கொள்ளும் தெய்வம் நம்மிலும் நம்மை சுற்றிலும் பிரசன்னமாயிருந்து வழி நடத்துவார். எனவே எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஜெபிப்போமா.
எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் வல்லமை எங்களை கடந்து வருவதாக. உம்முடைய கருணையின் ஆற்றல் எங்களை ஆட்கொள்வதாக. சோர்ந்து போய் களைப்புற்று குழப்பத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு கவலைகளோடு உம் திருமுன் முழந்தால் படியிட்டு இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக நீர் இருக்கின்றீர். அது மாத்திரமல்ல தெய்வமே, எங்களுடைய உணர்வுகளோடு பயணிக்கின்ற தெய்வமாக, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வேதனையோடும் சோதனையோடும் கடந்து வந்த தெய்வமாக நீர் இருக்கின்ற. உம்மை விட்டு விட்டு நாங்கள் வேற எங்கு செல்வோம் ஆண்டவர்? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரசன்னத்தை விட்டுவிட்டு, தாயும் தந்தையுமாக இருக்கின்ற உம்மை விட்டுவிட்டு, நண்பனும் பாதுகாவலனுமாக இருக்கின்ற உம்முடைய அருகாமையை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகின்ற தெய்வமாயிருக்கின்ற எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தின் மீது மனம் இறங்கும். அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை நிறைவாய் கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வை நிறைவாய் கண்டுகொள்வதாக. பிரச்சனைகள், பிளவுகள், வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு அனைத்தையும் விட்டுவிட்டு ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு தம்பதியர் வாழ்வார்களாக. தொடுமாண்டவரே, உம்முடைய வல்லமையினால் தொட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலேயே அவமானப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில எங்களுக்காக யாரும் இல்லையா, எங்களுக்கு பரிந்து பேசுவதற்கு எவரும் இல்லையா என்று சொல்லி எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் கண்ணீர் விட்டு கதறி இருக்கின்றோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய கதறல் உம்முடைய செவிகளில் விழுவதாக. எங்களுடைய குடும்பங்களுக்கு, சக்கேயுவின் குடும்பத்திற்கு கொடுத்த அந்த அமைதியை போல, அந்த மீட்பை போல, அந்த சமாதானத்தை போல எங்களுடைய குடும்பங்களுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. சமாதானத்தை கொடுத்து எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் குறிப்பாக பல்வேறு தேவைகளோடு இருக்கின்றோம். வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, திருமண காரியம் நடக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, செய்வினை கட்டுக்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோம். உடல்நல குறைவுகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு உடல் நோய்கள், கொரோனா தொற்று நோய்கள், இவை அனைத்தும் எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றன. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு இல்லை, அடைக்கிறதுக்கு வழி தெரியல, அவமானங்களுக்கு மத்தியில, அசிங்கங்களுக்கு மத்தியில கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நியாயமான உரிமைகள் கேட்கப்படவில்லை, உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படவில்லை. பிரச்சனைகளை அதிகமாய் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீதிமன்ற வழக்குகள் ஒரு பக்கம், இன்னும் பல்வேறு மனிதனுடைய மிரட்டல்கள் இன்னொரு பக்கம், பல துரோகங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை.
உறவினர்களுக்கு மத்தியில் அவமானம். ஆண்டவரே, இப்படி அடுக்கடுக்காய் துன்பங்களை, துயரங்களை உள்ளத்துல நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உடல்ல வேதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை நீர் கருணையோடு கண்ணோக்குவீராக. எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் நீர் உணர்ந்தவராக இருக்கின்றீர். இந்த வேதனையிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை ஆற்றுப்படுத்துவீராக. எங்களுக்கு வழிமுறையை கற்றுக் கொடுப்பீராக. குழந்தைகளை ஆசீர்வதியும். பள்ளிக்கூடம் துவங்கி இருக்கின்ற வேளையில நோய் தொற்றவர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. திருமண காரியத்தை நீரே நடத்தி கொடுப்பீராக. தடைகளை உடைத்தறிவீராக. வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்தருளும் ஆண்டவரே. ஏறி ஏறி இறங்கி இறங்கி இன்னைக்கு இன்னும் வேலை அமையல, தேடிக்கொண்டே இருக்கும். தேர்வுகளை எழுதி எழுதி பல நேரங்களில் தோற்று போய் சில நேரங்களில் வெற்றி பெற்றாலும் வேலை கிடைக்காம அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தொழில்கள்ல நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். பொருளாதாரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தருளும். வேலை வாய்ப்பை கொடுத்தருளும். தொழில் முன்னேற்றத்தை கொடுத்தருளும். விவசாயத்தில் ஒரு செழிப்பை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாய்க்கால் பணிகள் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற வேளையில் ஆண்டவரே, அதை நீரே நிறைவு செய்து கொடுப்பீராக. பிள்ளை சூனிய கட்டுக்கள், செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீக்கப் பெறுவதாக. ஆசீர்வதியும். உடல் நோய்களை எல்லாம் நீரே தொட்டு சுகப்படுத்துவீராக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இறங்கும் ஆண்டவரே. எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை கடந்து வந்து எந்த இடத்துல வலி வருத்தம் இருக்குதோ அந்த இடத்துல தொட்டு சுகப்படுத்துவதாக. முடக்குவாதமுற்றவர்களை தூக்கிவிட்ட கரங்களால், தொழுநோயாளர்களை தொட்ட கரங்களால் எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. தொட்டும் எங்களை தொட்டு சுகப்படுத்தும். உடல்லையும் உள்ளத்தில் இருக்கிற வேதனை அனைத்தும் எங்களை விட்டு நீங்க எங்களுக்கு சமாதானம் கிடைப்பதாக. உம்முடைய ஆற்றல் எங்களை வழி நடத்துவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம். இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆற்றலுள்ள தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும் அற்புதமான ஒரு நேரம் இது. அவரை உற்று நோக்கியவர்கள் வெட்கத்தால் தலைகுனிந்து போக மாட்டார்கள்.
மாறாக அவரிடமிருந்து வல்லமையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள். எனவே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இரக்கத்தின் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம், நன்றி கடிதங்களை சமர்ப்பிப்போம். எனவே இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதே போல கொள்ளுஞ்சாம்பாறைக்கு அருகாமையில் இருக்கின்ற கருமன் புனித மதலேன் மரியம்மாள் கவியிலே ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை 10:30 மணிக்கு திருப்பலியும் நவநாளும் நற்கருணை ஆசீர்வாதமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை பெற அன்போடு வேண்டுகின்றேன். புனித மதலேன் மரியம்மாள் மனமாற்றத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளம். எனவே அந்த இடம் அமைதியின் மனமாற்றத்தின் இடமாக சிறப்பாய் அமைந்திருக்கின்ற வேளையில் அந்த இடத்திற்கு வந்து வழிபாடுகளிலே கலந்து கொண்டு ஆசிரை பெற்றுச் செல்ல அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல ஒவ்வொரு வாரமும் பல பேர் நேர்ச்சை உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வருகை என அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய வருகை நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி, இந்த திருத்தலத்தினுடைய அருளும் ஆசிரும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வாழ்த்துகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள்
அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாம் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டா